E is equal mc square, in which energy is put equal to mass multiplied with the square of the velocity of light, showed that very small amount of mass may be converted into a very large amount of energy. நமக்கு எந்த ஈக்குவேஷன் தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பாக E = mc ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐன்ஸ்டீனுடைய ஸ்பெஷல் ரிலேட்டிவ்லேருந்து டிரைவ் பண்ண மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயமானது தான். ஆனால் நம்ம கேள்வி கேட்டுட்டோம்னா, அதாவது E = mc ஸ்கொயர் அதுக்கு பின்னாடி என்னதான் நடந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பல பேருக்கு அதுக்குண்டான விடையே நம்மளுக்கே கிடைக்காது. நம்ம ஸ்கூல் டேஸ்லையோ காலேஜ் லைஃப்லையோ வந்து இந்த E = mc ஸ்கொயரை நம்ம டிரைவ் பண்ணும்போது சும்மா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரியல் டைம் இம்ப்ளிகேஷன் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்க போனோம். ஆனால் இந்த E = mc ஸ்கொயர்ங்கிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது ஒரு சுலபமான காரியம் இல்லை. அதனால தான் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வாரங்களில் 2 வீடியோவா, அதாவது E = mc ஸ்கொயர் தி பிகினிங் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட போகிறேன். அடுத்தது E = mc ஸ்கொயர் தி கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ வந்து வரக்கூடிய வாரத்தில் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் செய்யப்படும். எதுக்கு இந்த மாதிரி 2 வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி வந்து ரொம்ப பெரிய டாபிக். அதனால் வந்து இந்த 2 வீடியோ பிரிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த 2 வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 வீடியோஸ் வந்து விசைப்பலகை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலனா மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய 2 வீடியோஸை வந்து ஈஸியாக உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக அந்த 8 வீடியோ மறக்காம போய் பாருங்க. ஒருவேளை இந்த வேற்றுவாசி சொல்கிற மாதிரி E = mc ஸ்கொயர் கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றியும் வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலோ இல்லை நீங்கள் இந்த 8 வீடியோஸ் நீங்கள் நான் பார்க்கலனா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அந்த 8 வீடியோஸும் அதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஒரு வாரம் கழிச்சு, அதாவது இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக அப்லோட் செய்யப்பட்டிருக்கும். அப்படி அப்லோட் செஞ்சிருந்தா கண்டிப்பாக அதனுடைய வீடியோ லிங்க்ஸ்லாம் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பின் பண்ணியிருப்பேன். நீங்கள் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களிடம் வந்து விடைபெறுவது ரஞ்சித் குமார். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது விசைப்பலகை.